நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நல்வாய்ப்பினை நல்கிய ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றத்திற்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவருக்கும், வரவேற்புரை நல்கிய பகீரதி அம்மா அவர்களுக்கும், சாந்திதவம் வழி நடத்திய போனா அம்மா அவர்களுக்கும், நன்றியுரை வழங்க இருக்கும் சுகந்தி அம்மா அவர்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். நல்லோர் நட்பு. முதல்ல இந்த தலைப்புக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்துருவோம். நட்பு அப்படின்னாலே இனிமை காத்தல் அப்படிங்கிற பொருள் வருது. இதெல்லாம் இனிமை காக்கணும்? இப்ப தான், சமுதாயம், இயற்கை, இந்த 3 இணைப்புல இனிமை காக்கணும். இப்ப ஐவகை கடமை அப்படின்னும் போது தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு, இந்த வகையில இனிமை காக்கணும். இந்த இனிமை காத்தல் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்ப நல்லோர் நட்பு, அப்ப நல்லோர்கிட்ட இனிமை காக்கிறது, இனிமை காத்தல் அப்படின்னா நம்ம அந்த நட்பு அப்படிங்கிறது நாம எப்படி இருக்கணும், நம்மளுடைய நட்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருளோட இந்த தலைப்பு நமக்கு வருது. அது நமக்கு ஒவ்வொன்றா உதாரணத்தோட பார்க்கலாம். ஒரு சினிமா பாட்டு ஒண்ணு உண்டு இல்லையா? நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சீரகு, வானுக்கு எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இந்த பாட்டிலேயே இன்னொன்னு ஒரு லைனும் வரும், வாழ்க்கை பயணத்தில் மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்ட்டு. இது நான் பொதுப்படையாக நட்புக்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இந்த நட்பு அப்படிங்கிறது பொதுவா நம்மளுடைய உடம்பு, உயிர், மனம், இந்த இணக்கம் இருக்கு இல்லையா? இந்த இணக்கத்தோட இறை உறவு, இந்த இறை உறவு அப்படிங்கிறதே எல்லாத்தையும் இறைநிலையாக பார்க்கக்கூடிய தன்மை. நமக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. ஓகே. இப்ப மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, திருக்குறள்ல எத்தனையோ இந்த நட்புக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன் முகம் பார்க்காமலேயே அவங்களுடைய நட்பு எந்த அளவுக்கு இருந்ததுன்ட்டு. மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க, நல்லோர் நட்புங்கிற தலைப்பிலேயே கொடுத்திருக்காங்க. அறிவறிந்த நிலை என்ற மரத்தில் பூத்த அகண்ட மனப்பான்மை எனும் பூவில் வீசும் நெறியுள்ள செயல்களாம் மனமே அன்பு, நிற்குணமாம் அம்மரத்தில் கருணை என்ற சிறிய பெரிய கனிகள் பழுத்து தோன்றும், சேர்ந்தோர்க்கும் சிந்திப்போர்க்கும் கிட்டும், தரியாட நூலாட ஆடை காணும் தனையறிந்தோர் கருத்துணர ஞானம் தோன்றும் அப்படின்னு மகரிஷி ஒரு பொருள், ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த நல்லோர் நட்பு அப்படின்னா முதல்ல என்ன? அதாவது ஒரு இந்த மனிதரின் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் என்ன வளர்ச்சி கொடுக்கிறது அப்படின்றது மகரிஷி இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. அறிவறிந்த நிலை என்ற மரத்தில் பூத்து அப்படின்னா என்ன? இப்ப அறிவு வளர்ந்த மனநிலையே ஒரு பெரிய மரம் போலானது. அப்போ அந்த அறிவின் மரத்தில் தான் உயர்ந்த பண்புகள், நல்ல உணர்வுகள் தெளிவான பூக்களாக அப்படியே புதுமையாக புத்தம் புதுசாக ஃப்ரெஷ்ஷான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பூக்களாக உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அகண்ட மனப்பான்மை எனும் பூவில் வீசும் நெறியுள்ள செயல்களாம் மனமே அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த அறிவிலிருந்து வரும் அகண்ட மனப்பான்மை, நம்ம மனசு எவ்வளோ சுத்தமா இருக்கோ, எப்போ சுத்தமாகும்? நம்ம கலங்கங்கள் எல்லாம் போனாதான் நமக்கு சுத்தமாகும். வீடு எப்ப சுத்தமாகும்? வீட்டுல உள்ள தூசி, அழுக்கு எல்லாத்தையும் பெருக்கி கிளீன் பண்ணும்போது தான் வீடு சுத்தமாகும். அப்போ ஒவ்வொரு பொருளும் சாமான் தேய்ச்சாதான் பாத்திரங்கள் அழுக்கு இல்லாம இருக்கும், துணி துவைச்சாதான் துணி அழுக்கு இல்லாம பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம மனசை சுத்தம் பண்றதுக்கு தியானம், அகத்தாய்வு பயிற்சிகள் மகரிஷி கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த
தியானம் பண்ண பண்ணதான் உள்ள இருக்கிறது எல்லாம் கிளென்ஸ் ஆகும் அப்படிங்கிறது புரியுது. அப்போ அறிவிலிருந்து வரும் அகண்ட மனப்பான்மை. அப்போ மனசு எப்ப விரியுது? நமக்கு சுத்தமாக ஆக ஆக மனசுல தூய்மையான எண்ணங்கள், நேர்மறையான சிந்தனைகள் ஓங்குது. அப்ப பொது மனித நேயம், விரிவான மனம் ஒரு மலர் போன்றது. அந்த மலர் வீசும் மனம் போல அன்பு என்பது ஒழுக்கம் நிறைந்த நெறியுள்ள செயல். மகரிஷி அந்த ஒழுக்கத்துக்கே சாமியம் கொடுத்திருப்பாங்க. எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல், அதாவது நன்மை தரத்தக்க செயல்கள் அத்தனையுமே ஒழுக்கம். அப்ப இத்தனை விஷயங்களும் இந்த ஒழுக்கம். அப்ப இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? இந்த அறிவில இருந்து தான் வருது. அப்ப இந்த அறிவு எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தவத்துல நம்மளுடைய மன அலைச்சல் விரைவு குறைய 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 நமக்கு தூய்மையாகிறது நமக்கு தெரியும். அப்ப இந்த அன்பு போன்றது இந்த ஒழுக்கம் நிறைந்த நெறியுள்ள செயல். அப்ப இந்த நல்ல செயல் பிறருக்கு நன்மை செய்யும் மனமே உண்மையான அன்பு அப்படின்ற பொருள் கொடுக்கறது தான் இந்த வரிகள். அப்ப இன்னொன்னு அடுத்ததாக வரக்கூடிய வரி, நிர்குணமாம் அம்மரத்தில் கருணை என்ற சிறிய பெரிய கனிகள் பழுத்து தோன்றும். அதாவது அறிவும் அன்பும் நிறைந்த இந்த மரத்தில் கருணை என்ற இனிய கனிகள் உருவாகுது. அவை சிறியது பெரியது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒருவரின் மனதின் வளர்ச்சிக்கு ஏற்ப அனைவருக்குள்ளேயுமே அது இருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இப்ப சேர்ந்தோர்க்கும் சிந்திப்பவர்க்கும் கிட்டும். இந்த நல்ல மனசு யாருடன் பழகுகிறோமோ அவர்களுக்கும் இது பரவும். அதுதான் மகரிஷி மோதும் பிரதிபலிக்கும் சிதறும் ஊடுருவும் ஊடாடிக்கொண்டே இருக்கும் அப்படின்ற அந்த அலை இயக்க தத்துவப்படி நமக்கு இது மோதும், அந்த ஊடுருவிக்கிட்டே இருக்கும். நல்ல இனிமை காக்கிறது, நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அந்த சேர்ந்தோர்க்கும் சிந்திப்போர்க்கும் கிட்டும்னா, யார் கூடலாம் நம்ம பழகுறோமோ, யார் எதை பத்திலாம் நம்ம நினைக்கிறோமோ, எதுக்காக இந்த சித்தர்கள் படம், மகான்கள் படம், அவங்களுடைய நினைவாக மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இதுதான் இயல்பூக்க நியதி. அப்போ இப்ப குரு உயர்வை நாம நினைச்சு மதிக்க 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 குருவை பத்தி நினைக்க நினைக்க குருவனுடைய அவங்க சொன்ன வழிகளை பற்ற பயிற்சிகளை நாம முறையாக செய்ய செய்ய இதெல்லாம் நம்ம நமக்கும் அவங்கள பத்தி நாம சிந்திக்கும் போதும் அந்த பயிற்சிகளுள்ள போக 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 ஆழ்ந்து ஊற ஊற அதனுடைய தன்மையாக நாம மாறுறோம். அப்போ இந்த நல்ல மனம் யாருடன் பழகுகிறோமோ அவர்களுக்கும் இது பரவுகிறது. நல்லோர் நட்பில் சேர்ந்தவர்கள் அதை பற்றி சிந்திக்கிறார்கள். அப்போ நல்லோர் நட்பில் இருக்கிறவங்க அதை பத்தி மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. அப்போ இந்த இரு தரப்பினருக்குமே இந்த கருணையின் கனியை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறதா அந்த பொருள். தரியாட நூலாட ஆடை காணும் தனை அறிந்தோர் கருத்துணர ஞானம் தோன்றும். தரி நூல் இந்த ஆடை இந்த மூன்றும், அதாவது ஒன்றை ஒன்று இணைத்தால் தான் ஆடை உருவாகுது. தரியும் நூலும் இணைஞ்சாதான் ஆடை அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ அதை போலவே அறிவு அன்பு அப்படின்றது சேர்ந்தாதான் கருணை, இந்த மூன்றுமே சேர்ந்தாதான் பூரண ஞானம் அப்படிங்கிறது மனிதனின் உள்ளத்தில் வெளிப்படும். அப்போ தன்னை அறிந்தோர் தனது இயல்பை அறிந்து கொள்பவர்கள். அப்போ இந்த நமது, அதாவது தமது மனதை ஆராய்ந்து பேசுபவர்கள். நம்ம மனசு எந்த ஒரு செயல் செய்தாலும் எந்த ஒரு எண்ணம் தோன்றினாலும் அந்த எண்ணம் நமக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை பயக்குமான்னு நம்ம யோசிச்சுதான் விழிப்புணர்வோட செயலாற்றுகிறோம். அப்போ அந்த மாதிரி ஆராய்ந்து பேசுபவர்கள் நல்லோர் நட்பின் மூலம் ஆழ்ந்த ஞானத்தை அடைவார்கள் அப்படிங்கிறதா இந்த பொருள். இப்ப இந்த பாடலினுடைய சொல்ல வரும் கருத்து அப்படின்னா, ஒரு மரத்தை போல மனத்தில் வேரூன்றும். அந்த நல்லோர் நட்பு அப்படிங்கிறது ஒரு மரத்துல எந்த அளவுக்கு வேர் ஊன்றி நிக்குதோ அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளோ புயல் அடிச்சாலும் எவ்வளோ எந்த ஒரு இயற்கை தாக்கத்தினாலும் அது வீழாது. அப்போ அறிவு அதன் கிளை,
அன்பு அதன் மலர். நல்லோர் நட்பு வந்து இப்ப மரம் மாதிரி வேரூன்றி நிற்கும். அறிவுதான் அதனுடைய கிளைகளாக இருக்கும். அன்புதான் அதன் மலர்களாக இருக்கும். கருணைதான் அதன் கனிகளாக இருக்கும். ஞானம்தான் முழு பயனை கொடுக்கக்கூடியது. இப்ப வாழை மரம் எடுத்துக்கிட்டா எல்லாமே அது மனிதருக்கு பயன்படுற மாதிரி ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும், பயன்படத்தக்க கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற பொருள். இப்ப நல்லவர்களுடன் பழகும் போது இந்த நான்கும் தமக்குள் வளர்ந்து மனிதனை உயர்ந்த நிலைக்கு தூக்கி செல்கிறது அப்படிங்கிறது தான் பொருள். இப்ப நட்பு காக்கிறதுக்கு உதவும் காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைமனம். மனசு நிறைஞ்சு நம்ம ஒருத்தர் வந்து நல்லா இருக்கணும், இப்ப நம்ம அவங்க மத்தவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுவோமானா படமாட்டோம். அவங்க மேல மேல உயர்றாங்கன்னா அதை பார்த்து நம்ம சந்தோஷம்தான் படுவோம். அவங்கள பார்த்து பொறாமையோ இல்ல பின்னாடி பேசுறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போ நிறை மனம், பிறர் வளம் காத்தல். அப்போ மத்தவங்களுடைய வளம் காத்தல், பறிக்கிறது இல்லை, வளம் காக்கிறது. அப்போ அந்த பிறர் வளம் காக்கிறதும், பிறர் தேவை உணர்வு அறிந்து மதித்து ஒழுக்கம் காத்து பொதுநல உணர்வோடு பரந்த மனத்தோடு செயல்படுதல். அப்போ ஒருத்தருக்கு என்ன தேவை, எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி தேவை அப்படிங்கிறது ஒழுக்கம் காத்து நம்ம செயல்படணும். அப்போ அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம். நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் இருக்கு, அந்த துன்பத்துக்கு எப்படி நாம ஒழுக்கம் காத்து செயல்படலாம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு சிந்திச்சு நம்ம செயல்படணும். அப்ப நன்றி உணர்வோடு இருக்கிறது, இதெல்லாம் நட்பு காக்க உதவும் காரணிகள். அப்ப நன்றி உணர்வு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு கதையும் சொல்றேன் நான். இப்போ இந்த இது எல்லாமே வாழும் சூழ்நிலை, சமுதாயத்தில் உள்ள மக்களோடு அல்லது உறவினரோடு உள்ள நட்பு நலமோடு இருக்கிறதுக்கு இந்த நட்பு காக்க உதவும் காரணிகள் தான் இந்த நிறைமனம், பிறர் வளம் காத்தல், பிறர் தேவை உணர்வு அறிந்து கொள்றது. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பரந்த மனசோட உதவி செய்யறது. திருக்குறள்ல எவ்வளவோ இந்த நட்புக்காக சொல்லியிருக்காங்க. நட்பியல், நட்பு அதிகாரங்கள், நட்பியல் பிரிவுல நட்பு ஆராய்தல்னு ஒரு அதிகாரம் இருக்கு, நட்புன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. இதுல அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன பண்புகள், எல்லைகள், நம்மளுடைய எல்லைகள் என்னன்ற உணர்ந்து கொள்றது, ஆராய்தல், ஆராய்ச்சி பண்றது, அப்போ நட்பின் பயன் பத்தி, இதெல்லாம் பத்தி திருக்குறள்ல கொடுத்துருக்காங்க. குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ள வேண்டும் நட்பு அப்படின்னு 794வது குறள்ல கொடுத்திருக்காங்க. அதாவது நல்ல குடியில் பிறந்து தன் மீது சொல்லப்படும் பழிக்கு அஞ்சுபவனின் நட்பை விலை கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும். தான் செய்யறதெல்லாம் அதாவது அவன் வளர்ந்த பிறப்பு, தான் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது, நல்ல குடியில் பிறந்து தன் மீது சொல்லப்படும் பழி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஆனா அவங்க வந்து நல்ல குணம், நல்ல உதவும் மனப்பான்மை, நல்ல சேவை செய்ய உள்ளம் கொண்டவங்க, ஆனா அவங்க மீது வீணான பழி போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்லவங்களுடைய நட்பு விலை கொடுத்தாவது நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல் 795வது குறள்ல இருக்கு. நாம தவறு செய்யும் போது கடுமையாக பேசியும் மேலும் செய்யாதபடி தடுத்தும் உலக நடையை அறிவதற்கு வல்லவரின் நட்பினையே கொள்ள வேண்டும். நம்ம ஏதோ ஒரு தெரியாமலோ தெரிஞ்சோ தப்பு செய்யறோம் அப்படின்னா இது தப்புன்னு நல்ல இடித்துரைத்து சொல்லி, அதாவது ஒரு நட்பு அப்படின்னா செய்யற தப்புக்கு துணை போவதில்லை, செய்யற தப்பு இது திருத்தி மாற்றி அமைத்து அவங்கள ஒழுக்க நெறிக்கு கொண்டு வரணும். அப்ப அதுதான் உயர் நட்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நட்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும். அப்ப நட்புக்கு சிறந்த நிலை எது அப்படின்னா எப்போதும் மன வேறுபாடு இல்லாமல் ஒருத்தருக்கு ஊக்கம் கொடுத்து அவங்களால முடியும் அப்படின்னும் போது, அதாவது இப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் அப்படின்னா நம்மளால எந்த அளவுக்கு முடியும், நம்மளுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு உதவி செய்யற அளவுக்கு பொருள் உதவியோ இல்ல எண்ணத்தால் வாழ்த்தோ இல்ல இதமான சொற்களோ அந்த மாதிரி நம்ம எப்போதும் மனசு வேறுபாடு இல்லாம, அதாவது ஒரு நேரம் கோவப்பட்டிருக்கலாம், ஒரு நேரம் வந்து நல்லபடியா பேசியிருக்கலாம், இன்னொரு நேரம் வந்து நமக்கு அவங்களுடைய ஒரு நிலை பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுடைய மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, கணவன் மனைவி நட்புக்குள்ள
அவங்க செஞ்ச நன்மைகள் எல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி நல்ல நன்மைகள் எல்லாம் அவங்க எல்லாருக்குள்ளேயும் இறைநிலை தான் இருக்கு. அப்படிங்கிற ஒரு தன்மையோட நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் சில நேரம் சில சூழ்நிலை அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை மன்னித்து ஏற்று அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு உதவி புரியணும், துணை புரியணும் அப்படிங்கிறது தான். அப்போ அதுதான் வந்து ஒரு நட்புக்கு சிறந்த நிலை அப்படின்னு நம்ம இப்ப நட்பு அப்படின்னாலே நமக்கு ஒரு இனிமையான உணர்வு. அந்த இனிமையான உணர்வுங்கிறத தான் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் அப்படின்றது. அப்போ இந்த டோபமைன், ஆக்சிடாசின், செரட்டோனின் இந்த மாதிரியான மகிழ்ச்சி ஹார்மோன்கள் நமக்கு சுரக்க வைக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறோம்னா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். நமக்கு இப்போ ஒரு சத்சங்கத்தோட நம்ம இணைப்புல இருக்கிறோம். ஒரு சத்சங்கத்துக்கு போறோம், மன்றங்களுக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமா இருப்போம். ஏன் அப்படின்னா, அங்க உள்ள நல்ல நேர்மறை காந்த அலை கதிர்கள் வந்து நமக்கு ஒரு இனிமையான உணர்வு வரும். அப்போ இந்த மாரி ஒரு சத்சங்க அ இணக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும். அப்ப நல்ல விஷயங்கள நம்ம கேட்க 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 நம்மளுடைய மனசும், நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுமே தூய்மையாகறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இப்ப தான் இயற்கை, சமுதாயம் அப்படிங்கிற வகையில, சமுதாயத்தில் நம்ம வந்து அந்த நட்பு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அப்துல் கலாம் ஐயா அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என ஆற்றுங் கொல்லோ உலகு அப்படின்ட்டு ஒரு திருக்குறள் இருக்கு. 211வது குறள். அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, மழை எந்த எதிர்பார்ப்புமின்றி பொழிந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து காட்டுக்கும் தண்ணி பாயுது, நமக்கு நீர் வளமும் வருது, செடி கொடிக்கும் தண்ணி பாயுது. எல்லா இடத்துலயும் மண்ல ஈரப்பதம் இருந்தாதான் நமக்கு வந்து காற்றும் நல்லபடியாக இருக்கும். இப்ப காத்த சுத்தப்படுத்துது. எவ்வளவோ விஷயங்கள் இது செய்யுது. இப்ப மழை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி பொழிந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து, இதற்காக மழை நம்ம கிட்ட எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதே இல்லை. அது மாதிரி பிறருக்கு உதவும் போது நாம் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குறள். இதனுடைய விளக்கத்துக்கு அவருடைய கதை சொல்றாங்க அப்துல் கலாம் ஐயா. அவங்க வந்து 1954ல இருந்து 57 வரைக்கும் சென்னை எம்ஐடியில படிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு டிசம்பர் சமயம் கல்லூரி நண்பர்களோட சொந்த ஊருக்கு எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ ஒரு தேர்வு மிச்சம் இருந்ததால் அப்துல் கலாம் ஐயா மட்டும் விடுதியில ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாங்க. அவங்களுடைய மச்சான் ஜலாலுதீன் அப்படின்றது ஒரு தொலைபேசி மூலம் ராமேஸ்வரத்தை புயல் தாக்கி விட்டதாகவும் வீட்டினர் இவங்கள அப்துல் கலாம் ஐயாவை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னும் சொல்றாங்க. அப்போ உடனே ஊருக்கு செல்ல மனம் துடித்தாலும் கையில் பணம் இல்லை. அப்போ இவங்களுக்கு வேற வழி தெரியல. அப்போ அவங்க கிட்ட ரூ. 100 அதாவது ரூ. 400 விலை கொண்ட தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு நூல் இருந்திருக்கு. இப்போ பேராசிரியர் லட்சுமண சுவாமி முதலியார் அப்படின்றவர் அப்துல் கலாம் ஐயா சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுத்து அவருக்கு பரிசாக கொடுத்த நூல் தான் அது. அப்போ அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மூர் மார்க்கெட் சென்று அங்குள்ள பழைய புத்தகங்கள் வாங்கும் கடையில கொடுக்கும்போது அந்த கடைக்காரர் அந்த புத்தகத்தை கையில் வாங்கி புரட்டி பார்த்துட்டு இவருடைய நிலைமை அவசர தேவை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அப்போ இந்த இந்த நேரத்துல இந்த பணம் அவங்களுக்கு தேவையா இருக்குன்றத புரிஞ்சு நீ ஊருக்கு சென்று அப்பா அம்மாவை போய் பார், திரும்பி வந்து இந்த இந்த நூலை நீ பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரூ. 400 கொடுத்து அது வரைக்கும் என்கிட்டயே இந்த புத்தகம் பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு ராமேஸ்வரம் சென்று அவங்க குடும்பத்தினரை எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சுட்டு திரும்பி வராங்க. அப்பவும் அவங்களுடைய மனம் முழுவதும் அந்த புத்தகத்துல தான் இருந்து, ஏன்னா அது பரிசாக கிடைத்த புத்தகம் அப்படிங்கிறதுனால. இன்னொன்னு அதனுடைய வேல்யூ, நூல்களுடைய வேல்யூ அப்படிங்கிறது மதிப்பு வந்து அவருக்கு தெரியும். அதனால அந்த நூலை நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ வீட்டிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டு திரும்ப சென்னை வந்ததுக்கு அப்புறம் அந்த கடைக்காரர் சொல்லப்படியே அந்த புத்தகத்தை பத்திரமாக வைத்திருந்தார். இக்கட்டான சூழ்நிலையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த புத்தக கடைக்காரர் அவருக்கு உதவி செஞ்சதை இந்த குறள் நினைவுபடுத்துது. இது வந்து ஒரு சமுதாயத்தின் எப்படி ஒரு நட்பு, ஆனா இது தொடருமா தொடராதா அப்படின்னா ஒரு அந்த அந்த
எந்த நேரத்துல, குறித்த நேரத்துல, தகுந்த நேரத்துல ஒரு உதவி கிடைக்குதோ, அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது உயிர் உள்ள வரைக்கும் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்று தான் இந்த இந்த கதை. அப்போ இத மாதிரி தான் கோப்பெரும், அதாவது பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும். பிசிர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஆந்தையார் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அப்போ இந்த நட்புக்கு இலக்கணமாக பாண்டி நாட்டுல தான் இந்த பிசிர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்திருக்கு. இந்த ஆந்தையார்ன்றதுனால அவருடைய பேரை வந்து பிசிராந்தையார் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. இப்போ இவர் சோழ மன்னன் கோப்பெருஞ்சோழன் மீது அன்பு கொண்டு அவங்கள பத்தின பாடல்கள் எல்லாம் நிறைய பாடியிருக்காங்க. சோழனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் அவருக்கு இருந்தது. ஆனா பாண்டி நாட்டில் உள்ள பிசிர் அப்படின்ற ஊர் வந்து வெகு தொலைவு இருக்கிறதுனால இவரால் சோழ நாட்டுக்கு செல்ல முடியல. அப்போ இவரது புகழையும் தமிழையும் கேள்விப்பட்ட சோழனும் இந்த பிசிராந்தையாரை பார்க்கணுன்ற ரொம்ப ஆசையோட இருந்தாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு ஒரு இனிமையான உணர்வும் இனிமையான ஒரு உறவும் பார்க்காமலேயே அவங்களுக்குள்ள ஊடுருவிக்கிட்டே இருந்தது ஒரு நட்பு. அப்போ உயிர் ஒன்றாகவும் உடல் வேறாகவும் வாழ்ந்து வந்தனர். இருவரும் தாம் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் திருநாளை 2 பேருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கோப்பெருஞ்சோழனின் தலைநகர் உறையூர். இப்ப இந்த மன்னன் பிசிராந்தையாரை நேரில் காணாமலேயே நட்பு கொண்டவன். அப்போ அவனது ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போதே இவனது 2 புதல்வர்களும் சோழ ஆட்சி கட்டில் ஏறுவதற்காக தந்தையுடன் போரிட தொடர்ந்து துணிஞ்சிட்டாங்க. அப்போ கோப்பெருஞ்சோழன் வந்து ஆட்சியை விட்டு வடக்கிருந்து உயிர் விட துணிந்தான். அது அது அந்த கதையில அப்படி வருது. அதாவது வடக்கிருந்து அப்படின்னா எதுவுமே எல்லாற்றையும் துறந்துன்னு அர்த்தம். அப்போ அப்போ தன்னுடைய மந்திரியிடம் மற்றவர்கிட்டையும் பிசிராந்தையார் என்னை காண கண்டிப்பா வருவாங்க, என்னோட வடக்கிருப்பார், அவருக்கும் ஒரு இடத்தை தயார் செய்யுங்கள் என கூறினார். அதே போல பிசிராந்தையாருக்கும் ஒரு இடம் அமைக்கப்பட்டது. நாட்கள் கடந்தன. சோழன் வந்து பிசிராந்தையாரை காணாமலேயே வடக்கிருக்க துணிந்தான். எப்படியும் ஆந்தியார் வந்து விடுவார் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய தவத்தை மேற்கொண்டான். இவ்வுலக வாழ்வை துறக்க விரும்பும் மன்னவர் வடக்கிருந்து உயிர் விடுதல், அக்கால மரபு வடக்கிருத்தல் அப்படிங்கிறது தன்னாட்டில் உள்ள ஆறு குளம் போன்ற நீர்நிலைக்கு சென்று அதன் இடையே மணல் திட்டு ஒன்றை அமைத்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்ணா நோன்பு இருந்து உயிர் விடுறது. அப்போ தன்னுடைய மக்கள் மீது இருந்த மனக்கசப்பின் காரணம், தன்னுடைய மக்கள்னா இது அவங்களுடைய புதல்வர்கள், அவங்க மகன்கள் வந்து இவங்களுக்கு எதிராக போரிட்டதுனால அவங்க மீது இருந்த கசப்பின் காரணமாக கோப்பெருஞ்சோழனும் வடக்கிருந்தான். அப்போ இதனை கேள்விப்பட்டார் பிசிராந்தையார். உடனே சோழ நாட்டை நோக்கி ஓடி வந்தார். வழியில் எதிர்பட்டவர் இவரை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டனர். புலவரே, நானும் என்னுடைய சிறு வயது முதலே உங்களை பார்த்துட்டு இருக்கேன். என் தந்தையார் கூற கேட்டிருக்கேன். நீங்க ரொம்ப வயதானவராக இருப்பீங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா நீங்களும் ரொம்ப இளமையா இருக்கீங்களே, அது எப்படி அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அதற்கு மறுமொழியாக ஆந்தியார் சொல்றார், ஒரு பாடல் பாடினாராம். புறநானூற்றில் உள்ள இப்பாடல் நமது வாழ்வியலுக்கு மிகவும் தேவையான ஒன்று. யாண்டு பலவாக நரையில நல இர அதாவது நரை இலவாகுதல் யாங்காகியர் என வினவுதீராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே அப்படின்னு இந்த பாடல். இது ஏதாவது அது புரியுதான்னா கண்டிப்பா எல்லாருக்குமே புரியாது. அதாவது வயோதிகரானாலும் இளமையோடு இருக்கும் காரணத்தை கேட்பீரானால் சிறந்த பண்புள்ள மனைவி மக்கள் குறிப்பறிந்து பணி செய்யும் பணியாளர்கள் அறத்தையே நாடி செய்யும் மன்னன் இத்துணை பேருடன் நன்கு கற்று நல்ல பண்புகளுடன் விளங்கும் சான்றோர் பலரும் எம்மை சூழ்ந்து இருக்க நான் வாழ்வதால் எனக்கு நரை தோன்றவில்லை, மூப்பும் எம்மை அணுகவில்லை அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு அழகான ஒரு வாக்கியம், எவ்வளவு ஒரு அழகான பாடல், அதுக்குண்டான விளக்கம் பாருங்க. இப்ப சோழனின் இறுதி நேரம் வந்துட்ட போது பிசிராந்தையார் ஓடி வராரு. நண்பனை கண்டார். தனக்காக தயாராக அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் வடக்கிருந்து சோழனுடன் தானும் தன்னுடைய இன்னுயிரை விடுத்தார் அப்படின்னு இந்த கதை முடியுது. அப்ப இந்த செய்தியை காட்சியை கண்ட
ஓகே. இது நமக்கு இப்ப பொத்தியார் அப்படிங்கிற ஒரு புலவர் தன்னுடைய பாடலில் இதனை கூறுகிறார். இசை மரபு ஆக நட்பு கந்தாக இனியதோர் காலை ஈங்கு வருதல் வருவன் என்ற கோனது பெருமையும் அது பழுதின்றி வந்தவன் அறிவும் வியத்தொரும் வியப்பிறந்தன்றே. அதாவது பிசிராந்தையார் என்ற புலவரும் கோப்பெருஞ்சோழன் என்ற மன்னனும் தம்முள் காணாமலேயே நட்பு கொண்டு ஒன்றாக உயிர் நீத்த இச்சிறப்பினை இலக்கியங்கள் நமக்கு எடுத்து இயம்புகின்றன. இத்தகு நண்பர்களை நம்மால் மறக்க இயலுமோ அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். எவ்வளவு அழகா இருக்குல்ல. அப்ப நம்மளுடைய இளமை கெடாமல் இருக்கிறதுக்கும் நட்பு கெடாமல் இருக்கிறதுக்கும் அந்த ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வைத்திருக்கிறதும் அந்த அறச்செயல். அவங்க சொன்னாங்க இல்லையா பிசிராந்தியார், அதாவது மனைவியும் குழந்தைகளும் தான் சொல் பேச்சு கேட்கறதும், அவங்க அதை மனசை புரிஞ்சு நடந்துக்கிறதும், என்னை சுத்தி உள்ள நல்லவர்களுடைய சூழ்நிலையும் என்னுடைய முடியும் நிறைக்கல, நான் இளமையோட இருக்கிறதுக்கும் காரணம். அப்ப நம்மளை சுத்தி நம்மளுடைய மனசுக்குள்ளேயும் சரி நம்மளை சுத்தி உள்ள சூழ்நிலையும் சரி நல்லதாக இருக்கணும் அப்படின்னா நாம முதல்ல நல்லவங்களா இருக்கணும். நம்ம உடம்பும் மனசையும் நாம இனிமையாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மாதிரி இருந்ததுனாலே ஒருத்தருடைய வாழ்க்கையும் சரி மனசும் சரி எப்பவுமே இளமையோட இருக்கும். இந்த வகையில நம்ம நிறைய மகரிஷி கூறக்கூடிய ஒரு இன்னொன்னு திருக்குறள் கூட இருக்கு. மகரிஷி சொல்லக்கூடிய வாழ்க்கை நல உயர்வு படிப்புகள்ல குடும்பங்கள்ல இனிமை காக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கொடுத்திருப்பாங்க. குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப தெய்வீகமானது. உலக இன்பங்களை தூய்க்கவும் வினைப்பதிவுகளில் தீயனவற்றை கழிக்கவும் இறைநிலை உணர்ந்து அறிவில் முழுமை பெறவும் ஏற்றதாக அமைக்கப்பட்டுள்ளது தான் இந்த மனிதன் என்ற சிறந்த பிறப்பு. அப்போ ஆண் பெண் இரு பாலரும் வரையறையற்ற அன்பால், அதாவது அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேற்று கருத்து இருக்கக்கூடாது, மனமொத்த வாழ்க்கை வாழணும், இல்லறம் சிறக்க வாழணும் அப்படின்னு ஏன் வாழ்த்துறாங்க? 16 செல்வங்கள் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எல்லா சூழ்நிலையும் ஏற்று சகித்து தியாக மனப்பான்மையோட விட்டு கொடுத்து பொறுமை காத்து இதெல்லாமே ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேருக்குமே இருக்கணும். அப்போ அந்த வரையறையற்ற அன்பால் வாழ்க்கை துணைவர்களாகி ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியுமாக உலகில் வாழ்ந்து பேரின்ப நிலை எய்த ஏற்றபடி இறை ஆற்றலால் அமைக்கப்பட்டிருப்பதே இந்த ஆண் பெண் எனும் 2 வகையில் அமைந்த பால் வேறுபாடுள்ள பிறப்புகள் இருப்பாளரும் ஒருவரை ஒருவர் வாழ்க்கை துணைவராகி ஒத்துமுதையுமாக வாழ வேண்டிய இயற்கை வழிதான் குடும்ப வாழ்வு. அப்ப இந்த மாதிரி ஒரு தெய்வீக வாழ்வில் உலக சமுதாயம் பெண்களை பற்றி ஒரு தவறான கருத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். அதாவது அதான் பெண்ணுக்கே சின்னம் வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துலயும் இனிமை காத்து வாழணும், கற்பொழுக்கம் காத்து வாழணும். அது இருப்பாளருக்குமே பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். எந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதே நம்மளுடைய எல்லைகள் அளவு முறை 5 அளவு முறை கடைபிடிப்பதுதான். உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த 5லும் அளவு முறையோட நம்மளுடைய எல்லைகள் நாம உணர்ந்து நடந்துக்கணும். எங்க நாம பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், எங்க நாம பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த இடத்துல செயல்படணுமோ அந்த இடத்துல செயல்படணும், எந்த இடத்துல நம்ம ஒழுக்கம் காக்கணுமோ அந்த இடத்துல ஒழுக்கம் காக்கணும். இப்ப பெரும்பாலும் பெற்றோர்கள் தங்கள் பெண் மக்களை அன்பு காட்டியே வளர்க்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு புகுந்த வீடு வந்துவிட்ட பெண்ணை கணவனும் மற்றும் அவர் குடும்ப உறுப்பினர்களும் மனைவியாக மருமகளாக கருதாமல் ஒரு வேலைக்காரியாகவே அடிமை என்றே மதித்து நடத்துவது பெரும்பாலான குடும்பங்களில் வழக்கம். அதாவது இது மகரிஷி எழுதும் போது உள்ள நிலை. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கான்னா கண்டிப்பா இல்லை. உண்மையிலேயே பெண்கள் ஆதிக்கம் தான் இப்ப ரொம்ப சில இடத்துல பாக்குறோம். சில இடங்கள்ல ஆண்களுடைய ஆதிக்கமும் இருக்கு, சில இடங்கள்ல பெண்களுடைய ஆதிக்கமும் இருக்கு. அப்ப இது எல்லாம் சமன்படணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய எண்ண நிலையில மாற்றம் வரணும். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமுதமா வாழணும், இனிமை காத்து வாழணும், அன்பாக வாழணும், இதமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ண நிலைமை இருக்கணும். அந்த உதவி செஞ்சு வாழணும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். அப்போ நம்மளுடைய சொற்கள் ஒருத்தவங்களுக்கு இதமாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இருந்தாலே மற்றவங்க கிட்ட நம்ம பேசும்போதும் சரி செயல்படும் போதும் அந்த இடத்துல ஒரு அதிகாரமோ தான் அப்படிங்கிற அதிகாரப்பட்டும் சரி நம்மளோடது அப்படிங்கிற பொருள் பற்றும் கிடையாது. எல்லாமே இறைநிலை, எல்லாமே நிலை கிடையாது.
எல்லாமே கடந்து செல்லக்கூடியது. அந்த வகையில எல்லாமே இறைநிலையோடது தான், இறைநிலை கிட்ட தான் போய் சேரப்போறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட எல்லாரையும் இறைநிலையாக பார்க்கக்கூடிய தன்மையோட நம்ம வந்து நட்பு பத்தி, நட்பு ஆராய்தல் பற்றி திருக்குறள்ல நிறைய கொடுத்துருக்காங்க. முடிஞ்சா நிறைய பாருங்க, அது ஒரு 25 குறள் இருக்கு அதிகாரத்துல. இது அந்த நட்பு பத்தின விஷயங்கள் எல்லாமே இடையிடையே சொல்லி இருக்கிறாங்க. இடைச்செருகளாக ஒவ்வொன்றிலும் குறள்லயும் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நம்மளுடைய செயல்பாட்டுல, நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்ல நிறைய நம்மளுடைய நெறிகளாக நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுல மகரிஷி இரண்டொழுக்க பண்பாடாக கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இரண்டொழுக்க பண்பாடை ஃபாலோ பண்ணாலே நம்மளால கண்டிப்பாக மத்தவங்க மனசுக்கு நாம இதமாகத்தான் இருப்போம், துன்பம் தரமாட்டோம், உதவி செஞ்சுதான் வாழ்வோம் அப்படிங்கிற நிலைமையில இந்த நல்லோர் நட்பு அப்படிங்கிறது நம்மளை சுத்தி இந்த சத் சங்கங்களோட இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு நல்லோர் நட்போட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நல்வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.